பார்த்து பவ்யமா நடிக்கணும். அசத்திடுறேன் பாரு. வா. குப்புசாமி செட்டியார் மருமக மாதிரி தெரியுது. வாங்கம்மா வாங்கம்மா. அன்னைக்கு அந்த செட்டியாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோன்னு தவிச்சு போயிட்டம்மா. ஆமா, இப்ப மாமனார் உங்ககிட்ட பிரியமா இருக்கான்ல? ஐயோ, அதே கேக்குறீங்க? என் மாமனார் நான் சாப்பிடலன்னா சாப்பிட மாட்டாரு, நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு. என் கால் வலிச்சா அவர் கண்ணுல தண்ணி வரும். அவ்வளவு பாசமாயிட்டானா? ஆமா, இங்க எதுக்குமா வந்தீங்க? மூத்த மருமகள் எல்லாம் நகை நட்டோட வந்திருக்காங்க. நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கோன்னு என் மாமனார் சொன்னாரு. அவ்வளவுதானே? இந்தியாவிலேயே யாரும் இவ்வளவு நகை போட்டது இல்லைன்னு சொல்ற மாதிரி போட்டு அசத்தி படுறேன். நம்பிங்களா? டிசைன்ஸ் காட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. செயின் சிறுசா இருந்த போதும். பேசப்படாது. கம்மல் கூட சின்னதா. பேசப்படாது. மூக்குத்து சின்னதா இருக்கு. பேசப்படாது. ஆயிட்டது ஒண்ணு எடுத்துக்க, மீதிய பார்சல் பண்ணிக்க. நான் யாரு? தானா கூனா குப்புசாமி செட்டியார் 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். மண்ணாங்கட்டி, இவன் கேனக் பயலையே தான். கடையே உன்னோடதுமா. எல்லா அழகையும் எடுத்துட்டு போ. சார், நல்லா இருக்கா? என்னம்மா இவ்வளவுதான் போட்டிருக்க? மீதியெல்லாம் பார்சல் பண்ணிட்டேன். பார்சல் கொண்டாங்கப்பா. என்னப்பா நீ எல்லாம் போட்டுக்கிட்டியா? ஒட்டாது வரைக்கும் போட்டுக்கிட்டியா? பாருங்க, 10 வரல மோதிரமா? 20 வரல இல்லன்னு வருத்தப்பட்டிருப்பியா? கால்ல 10 வரல இருக்குங்க. பார்சல கொண்டாங்கப்பா. வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. ஹலோ, நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி செட்டியார் பேசுறேன். யோ குப்புசாமி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன திருட்டு ஏதாவது சீப்பா வாங்கிட்டுறா? ஆனா அது இல்லையா, உன் மருமக மேல பாசத்தை கொட்டையாம. எந்த மருமக மேல? உன் கடைசி பையன் கல்யாணம் பண்ண இல்லையா, அந்த மருமக. யோ, அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலையா? அடிச்சு துரத்தி விட்டுறல. என்னையா சொல்ற? நீ சொன்னதா சொல்லி என் கடைக்கு வந்து 16 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு போயிட்டாளா? எது எது 16 லட்சம் ரூபாய்க்கா? ஆமாய்யா, பணத்தை கொடுத்து அனுப்பியா? 10 காசு கூட தர மாட்டேன். ஏயா, என்ன கேன பையன் நினைச்சிட்டியா? நீ என்ன கேன பையன் நினைச்சியா? இல்ல தெரியாம தான் கேக்குற. நான் என்ன கேன பையலா? ஐயா, நீ கேன பையதாயா? என் பேர சொல்லி எந்த நாய் வந்து கடல் கொடுத்துருவியா? யோ குப்புசாமி, மகாலட்சுமியை போய் நாய்ங்கிற? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கா. இன்னையோட நம்ம 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. உன்னைய கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தி 16 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கி அதுக்கு வட்டியா உன் மானத்தையும் வாங்கல. வாங்குறேன். யுவர் ஆனர், குப்புசாமி செட்டியார் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் குப்புசாமி செட்டியார். குப்புசாமி செட்டியார். குப்புசாமி செட்டியார். நிஜமா? நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி செட்டியாரு. இந்த ஊர்லயே கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். பேருவாதி வக்கீல் எங்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க. வேணா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்க கதையை யாரு கேட்டா? இந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, இது பயங்கரமான ஃப்ராடுங்க. சார், இந்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து என்ன படிச்சு தெரியுங்களா? சார், சோப்பு விற்க வந்தாலுங்க, சோப்பு. இது பாருங்க, என் கால் வந்து வேலை கேட்டாலுங்க. சார் 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 சார், இவன் கால் ஒரு கதை தான் சார். நம்ம வார்த்தை எடுபடாதுன்னு தெரிஞ்சு வச்சேமா. நீ குடுக்கிற தீர்ப்பு கொடுங்க. மாமா, உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன். கால்ல விழுகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? டேய், நீங்க என் கால் விழுகிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆக முடியுமாடா? கோச்சுக்காதீங்க மாமனாரே, உங்க கால்ல விழுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க வந்தாரு. அதேதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் உள்ள போய் வீட்டுல வேலை பாருமா. போங்க மாமா, புது பொண்ணு என்ன போய் வேலை எல்லாம் பண்ண சொல்றீங்க? மந்திரி பதவி எத்தனை ஃபைல் பாக்குறது இல்லையா? லஞ்சம் வாங்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் மருமகளா பதவி ஏத்தில மடமடன் வேலை பாரு. நீ துணி துவைக்கிறதுல இருந்து ஆரம்பி. சரசே மாமா, அந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போடு. கறி துணி கூட கூடாது. சரிங்க மாமா. வாடா. நான் இவளுக்கு கொடுக்கிற வேலையில துண்டக்கானா துணியக்கானான்னு இந்த வீட்டை விட்டு ஓடல. என் பேர் காணக்கூட குப்புசாமி செட்டியார்ல.
மண்ணாங்கட்டி அக்கா என்ன பாத்துட்டு இருக்க? சோப்பு போடு போடு. அட ஆ? இப்படி கும்முனா அழுக்கு போவாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கும்மு. துணி துவைக்கிற லட்சணத்தை பாரு, இங்க பாரு. ஐசா ஐ அத்தே, மாமா இங்க வந்து பாருங்களேன். பேண்ட் எவ்வளவு நல்லா துவச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ, என்னங்க இது? ஒரு கால் தான் இருக்கு. இன்னொரு கால் எங்க? அக்கா, இந்த இருக்கு. இந்த பாருங்க, சட்டை நான் எப்படி வெளவெளேன்னு துவச்சிருக்கேன். ஐயோ, ஏன் சட்டை கை மட்டும் தான் இருக்கும், பாடிய காணோம். சொல்லவே இல்லையே உனக்கு பாடி போடுற பழக்கம் உண்டா? இதா? ஐயோ, சரசு, இது உன்னோடது. சிஸ்டர், அது என்னது ஒண்ணா இருக்கிறது ரெண்டா பிரிச்சுட்டீங்க. ஐயோ, கொண்டாங்க. கர்ச்சிப் எல்லாம் நல்லா துவச்சிருக்கேன் பாருங்க மாமா. ஐயோ, நாங்க கர்ச்சிப்பை யூஸ் பண்றது இல்ல, இது என் வேட்டி மாதிரி இருக்கு. வேட்டியா? நீங்க தானே நொர பொங்க தோச்சு பிழிய சொன்னீங்க. பிழிஞ்ச நார் நார் ஆயிடுச்சா? சுருங்கிடுச்சு. சுருங்கிடுச்சா? சுத்தம். மாமா, சுருங்கிடுச்சு மாமா. மாமா 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 எங்க போறீங்க? இது என் வீடுமா, நான் எங்க வேணாலும் போவேன். துணியெல்லாம் துவைச்சாச்சு. அடுத்தது ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மாமா, நாங்க ஐயோ, நீங்க ஒரு வேலை செய்ய வேணாம், சும்மா இருந்தா போதும். ஏமாமா கால் அமுத்தி விட்டுமோ? நான் நடமாடிட்டு இருக்கேன்டா, அதையாவது மிச்சம் பைய. ஓகே அக்கா, பசிக்குதுக்கா. பசிக்குது, எங்க சாப்பிடலாம்? அங்க போய் கொட்டிங்க. சரி போங்க. சரி மாமா. தேங்க்ஸ். போட்டாங். பாத்திரக்காரனுக்கு கூட போட முடியாத அளவுக்கு பீஸ் பீஸா கழிச்சிட்டாங்களே. மாமனாரே சோறு வேணும். மாமனாரே சோறு வேணும். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச மாமனாரே சோறு வேணும். என்ன இப்படி உட்காந்துருக்க? சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. அப்ப தரையில உட்காரு. அது எப்படி? கானா கூனா குப்புசாமி செட்டியார் மருமக தரையில உட்கார்ந்து சாப்பிட்டா ஊரெல்லாம் சிரிப்பாங்க. இனி சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பேரும் எப்ப வீட்டு வாசப்படி மிதிச்சீங்களா அப்பவே சிரிச்சிருச்சா? ஓ, சும்மா தோணு பேசாம சோத்த போட சொல்லியா? துணி துவைச்சு ரொம்ப டயர்டா இருக்குது, பசிக்குது இல்ல? இல்ல நேரம்டா. டே ஆப்பிரிக்கா குரங்க, உனக்கு வச்சிருக்கிற ஒரு நாளைக்கு சரிச்சுங்க வா. கொட்டிங்க. டப்பா ஆடுற மாமா. சுடுவிட. ஐ, மாமா, take this. அம்மா, அப்பா, இவ்வளவுதானா சோறு? இவ்வளவுதானாவா? இத எங்க இருந்து நான் புடிச்சிட்டு வந்தானுங்க? டேய், இது மொத்த குடும்பத்துக்கு பண்ணுறா. குடும்பத்துக்கேவா? என்னப்பா அது? அரை வயிற்றுக்கு பத்துமா அது? அக்கா, என்னக்கா அது? ஐயோ, இந்த மாதிரி அரைக்குறை சாப்பாடு எல்லாம் போட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னா நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், கோச்சுக்கு போயிடுவோம். மண்ணாக்கட்டி, அக்கா? என் மஞ்ச பையடு கோச்சுக்கு போல. இரு இரு இரு, அவங்களே கோட்டுக்கு போறாங்கறியா? பெண்ண உனக்கு சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே? எஸ் சரசு, அங்கிள். ஒரு மூட்டை புழுங்க அரிசி அவுத்து ஒலையில கொட்டு. இவள சோத்த போட்டு இங்கேயும் அமுக்குங்க, இல்லைன்னா மஞ்ச பைய தூக்கிட்டு கோர்ட்ல போய் நம்மள அவமானப்படுத்திடுவா. சாப்பாடு நல்ல போடு. சிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மாமனார மடக்கிறது உங்களால தான் முடியும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்போம், மாமனாரை எதிர்ப்போம். ஐயோ, என்ன இது? இவ்வளவு பெரிய வீட்ல எல்லாரும் பாய் விரிச்சு படுத்திருக்கீங்க, ரூம் இல்லையா? ரூம் எல்லாம் நிறைய இருக்கு சிஸ்டர், ஆனா எல்லா ரூமையும் பூட்டி சாவி இடுப்புல சொல்லி இருக்கிறான் அந்த முண்டக்கண்ணு மாமனாரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவன் கண்ணு முன்னாடி வராண்டால தான் படுத்துக்கிட்டு இருக்கோம். சின்னஞ்சிருசுங்க. யாரு இதுகளா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நட்ட நடு ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க? அதுங்களுக்கு ஆசை இருக்காதா? பாரு, மருமகள்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் வந்தேன்னா எட்டி உதச்சு தள்ளிடுவேன், கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன். கத்தலை மாடி மாடி. அவன் சொல்றது கேட்டீங்களா? ஏதோ எங்க அத்தையோட குணம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வேணா பொறுத்துக்குவீங்க, நான் பொறுத்துக்கவே மாட்டேன். ஏ மண்ணாங்கட்டி, அக்கா, அந்த ட்ரங்க் பெட்டியை தோற. ட்ரங்க் போட்டில இதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்தியா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்ன மாமா பாக்குறீங்க? என் மருமக ஒரு மார்க்கமா இருக்காளு பார்த்தேன். உங்க பையனுக்கும் எனக்கும் முதல் இரவு, ஃபர்ஸ்ட் நைட். அதனால நான் போயிட்டு இருக்கேன். I'm very busy. Okay? Bye. நீ எங்கடா போற?
புது பொண்ணுன்னா தோழிகள் வந்து வழி அனுப்புவாங்கல்ல, இங்க தோழிகள் இல்ல, அதுதான் நான் மாடிப்படி வரைக்கும். பை பை. அக்கா சொம்பு இந்த அக்கா போய் பக்குவமா நடந்துக்க. ஹலோ ஹலோ. எங்க வந்த? புது கெட்டப்பு, கையில பால் செட்டப்பு. ஒரு பொண்ணு வேற எதுக்கு வருவா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான். ஃபர்ஸ்ட் நைட்டா? யாருக்கு? எனக்கும் உங்களுக்கு தான். என்ன நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. கோர்ட் உத்தரவை வேற யாரும் மதிக்கலைனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க மதிச்சே ஆகணும். அது எங்க அப்பாவுக்கு போட்ட உத்தரவு, எனக்கு இல்ல. ஏய், அவங்க என்ன மருமகளே ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இது மேல போகும்போது யோசிச்சிருக்கணும். என்னடா மேல போறோமே, ஃபெயிலியர் ஆச்சுன்னா கீழே வரும்போது மாமனார் மூஞ்சில முழிக்கணுமே. ஓ தனியா படுவோ. உட்காந்து ஃபேனை போட்டு விடு. பால் வேஸ்டா போயிடுங்களா மாமா? ஏடா பால் வேஸ்ட் இருக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரே ஊத்தி வைக்க நாளைக்கு தயிர் ஆகுது. எல்லாத்துக்கும் தயிர் வடை போட்டுக்கலாம். ஓ போடா. மண்ணாங்கட்டி, இந்த லெட்டரை மாமனாருக்கு தெரியாம போஸ்ட் Okay. பண்ணி போ. ஏண்டா அரட்டிக்கிட்டு ஆடாங்க. என்னங்க மாமா? அந்த டெலிபோன் பக்கத்துல வைர மோதிரம் வச்சிருந்தேன், எடுத்தியா? ஐயோ நான் எடுக்கல மாமா. குடுறா மரியாதையா. ஏன் மாமா, என் மூஞ்சி பார்த்தா மோதிரம் திருடுற மாதிரியா இருக்கு? முழு நிலவு மாதிரி இருக்குடா. அதானே. முடிச்சு வைக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு முழிக்கிறான் பாரு. குடுறா. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பாக்கெட் செக் பண்ணி பாருங்க மாமா. அந்த பாயில இந்த பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. பார், நானே கை விட்டு எடுத்துருவேன். அப்புறம் அப்பச்சு அங்க கை விட்டார் இங்க கை விட்டார் தப்பா பேசக்கூடாது. எட்ரா எடு. மோதிரம் இல்ல மாமா, இந்த லெட்டர் தான் இருக்கு. எனக்கு மோதிரம் தொலைல லெட்டர் தான் வேணும். காணா கூணா குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு உங்களுக்கு தான். மருமகள் ராணி எழுதி கொள்வது. என் வீட்டுல இருந்துட்டு எனக்கே தவாலா? மேல படிங்க பெருசு. எர்ரா. என் முதலிரவு நடக்காமல் போயிருக்கலாம். உங்கள் மகன் கதவை பூட்டி இருக்கலாம். இந்த தபால் மூலம் சவால் விடுகிறேன். என் அறை கதவை மட்டுமல்ல, எல்லா கதவுகளையும் திறக்க வைக்கிறேன் என்று அறைகோல் விடுகிறேன். அடேங்கப்பா மருமகளே, எல்லாரும் போஸ்ட் அடிச்சு போராட்டம் நடத்துவாங்க. நீ தபால்ல சவால் விடுறியா? You see, I'm very busy. உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. ஓஹோ. அதனாலதான் தபால் மூலமா சவால். ரொம்ப புதுசா இல்ல? புதுசா இருக்கே. இது பாரு, நீ தபால் விடு, தந்தியில் விடு, எலக்ஸ் விடு, பேக்ஸ்ல விடு, சவால் விடு. ஆனா எங்கிட்ட வேலையாகாது. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாம்.